இன்னைக்கு எபிசோட்ல ஹீரோவோட டீம் எல்லாருமே அந்த ஹோட்டல் ரூமுக்கு வெளியே தான் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த கான்ட்ராக்ட்ல எப்படியாவது அவன் சைன் பண்ணுவானா மாட்டானா அப்படின்றத பத்தி தான் பேசிட்டு இருப்பாங்க. அதே டைம்க்கு ஹீரோவுமே ரொம்ப சோகமா அந்த ரூம்ல இருந்து வெளியே வருவாங்க. அதெல்லாம் பார்த்தவங்களும் சரி அவன் சைன் பண்ணல போல என்னாச்சுடா அப்படின்ற மாதிரிலாம் ஃப்ரெண்டு கேட்டுட்டு இருப்பான். இவனுமே ஒரு செகண்ட் அமைதியாவே இருப்பான். அதுக்கடுத்து சொல்லுவான் கான்ட்ராக்ட்ல சைன் பண்ணிட்டான் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். அதை கேட்குறப்ப அவன் டீம் எல்லாருக்குமே ரொம்பவே சந்தோஷமா இருக்கும். ஒரு வழியா அந்த கான்ட்ராக்ட் எப்படியும் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. இந்த பக்கம் ஹீரோனுடைய எக்ஸ் ஹஸ்பண்டை தான் காமிப்பாங்க. அவனுமே அந்த ஹோட்டலோட ஓனரை மீட் பண்ணுறதுக்கு தான் வருவான். அப்போது அவனுமே கால் பண்ணி சொல்லுவான், நீ என்னை மீட் பண்ணலாம் வர வேண்டாம், நான் ஹீரோ கம்பெனியோட கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி அவனுமே சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுவான். இவனுக்கு என்ன பண்ணனே தெரியாது. அதுக்குள்ளே நீ சைன் பண்ணிட்டே அப்படின்ற மாதிரி ஃபோனில் கத்திட்டு இருப்பான். அவன் அதுக்குள்ளே ஃபோனை கட் பண்ணியிருப்பான். இந்த பக்கம் ஹீரோவையும் அவன் டீமையும் தான் காட்டுவாங்க. இதை நம்ம செலிப்ரேட் பண்ணலாம், இப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்திருக்குல்ல, நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலுக்கு தான் போயிருப்பாங்க. அந்த இடத்துக்கு ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்டுமே வருவான். இவங்க எல்லாரும் இங்கே சந்தோஷமா இருக்கிறத பார்க்குறப்போ இவனுக்கு கடுப்பாகவே இருக்கும். நீ சொன்ன மாதிரி அந்த கான்ட்ராக்ட்ல சைன் வாங்கிட்டே அப்படின்ற மாதிரி இவனுமே கொஞ்சம் முறைச்சிக்கிட்டே தான் ஹீரோ கிட்ட பேசிட்டு இருப்பான். அப்போ ஹீரோமே சொல்லுவான், எல்லாத்துக்குமே காரணம் ஹீரோயினி மட்டும்தான், அவ போட்ட எஃபர்ட்டால தான் இந்த கான்ட்ராக்ட் எங்களுக்கு கிடைச்சிச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயினை பற்றி ரொம்ப பெருமையாக பேசிட்டு இருப்பான். அதெல்லாம் பார்க்குற எக்ஸ் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப கடுப்பாக இருக்கும். அப்போ அவனோட பழைய விஷயங்கள்லாம் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயின்மே ஜெயிலில் இருந்துட்டு இவனை தான் மீட் பண்ணுறதுக்காக வந்திருப்பாங்க. என்னோட குழந்தையவாது நான் அப்பப்போ வந்து பார்த்துட்டு போகலாமா அப்படின்ற மாதிரி ஹீரோயினி கேட்பாங்க. அதுக்கு அவன் ஹஸ்பண்ட் ஒத்துக்கவே மாட்டான். இல்லை இல்லை, நீ என்னன்னு சொல்லி என்னோட குழந்தைய பார்க்க போற, நீ இவ்வளவு நாள் ஜெயிலில் இருந்துட்டு வந்த, அவனோட அம்மான்னு சொன்னா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனோட எதிர்காலம் பாதிக்கப்படும். அவன் வளர்ந்ததுக்கு அடுத்து தன்னோட அம்மா ஜெயிலில் இருந்தாங்கன்றத தெரிஞ்சுக்கிட்டானா அவனோட வாழ்க்கை எப்படி இருக்கும், அவனுக்குன்னு சொல்லிட்டு அம்மா அப்பாவா நான் இருக்கேன், அதே போல அவனோட சித்தி இருக்கா பார்த்துப்பாங்க அப்படின்ற மாதிரி இவன் சொல்லுவான். ஏன்னா இவன் போனதுக்கு அடுத்து செகண்ட் மேரேஜ் பண்ணியிருந்திருப்பான். இதெல்லாத்தையும் கேட்குற ஹீரோயினுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். அட்லீஸ்ட் என் குழந்தையாவது நான் பார்க்கணுமே அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப இவன் ஒத்துக்கவே மாட்டான். உன்னால அந்த குழந்தைக்கு என்ன பண்ண முடியும், நல்ல எதிர்காலத்தை கொடுக்க முடியுமா இல்லை படிப்பை தான் கொடுக்க முடியுமா, உன்னால எதுவுமே பண்ண முடியாது. அதனால இனிமே நீ வந்துட்டு சொந்தம் கொண்டாடிட்டு என் குழந்தைகிட்ட வராத, நாங்க நல்லா பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவான். இவளுக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். இது எல்லாத்தையுமே இவங்க யோசிச்சு பார்த்துட்டு இவங்க கிட்ட சரி நான் கிளம்புறேன், உங்களை யாரையும் நான் டிஸ்டர்ப் பண்ணல, நீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி கோவமா பேசிட்டு அங்க இருந்து போயிடுவான். அங்க கட் பண்ணா மறுநாள் ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோமே ஹீரோயினை பத்தியே தான் யோசிச்சுட்டு இருப்பான். அவளை எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம் அப்படின்றத பத்தியே தான் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். என்னோட வாழ்க்கையோட விருப்பமே ஹீரோயினி ரொம்ப சந்தோஷமா இருக்கணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இவங்க சின்ன வயசுல இருந்திருப்பாங்கல்ல அந்த இடத்துக்கு தான் போவான். அந்த இடத்த எல்லாமே சுத்தி பார்த்துட்டு இவங்க சின்ன வயசுல நடந்த விஷயத்த எல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு அந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு இடமா சுத்தி பார்த்துட்டு இருப்பான். எந்த இடத்துலலாம் இவங்க ரெண்டு பேருமே இருந்தாங்களோ அதெல்லாம் சுத்தி பார்த்துட்டு ஹீரோயினியை பத்தியே நினைச்சிட்டு இருப்பான். ஹீரோவுமே இங்க அந்த சித்திகாரியை தான் கட்டுவாங்க. இவ யாரு அப்படின்னா ஹீரோனோட எக்ஸ் ஹஸ்பண்ட் இருப்பாள், அவளை ரெண்டாவதா கல்யாணம் பண்ணிக்கிட்டவ இவ தான். அவளை தான் காட்டுவாங்க. அவன் அந்த குழந்தைகிட்ட ரொம்ப க்ளோஸாக தான் இருப்பான். ஆனால் அந்த குழந்தைக்கு இவளை பிடிக்காது போல, அது அப்படிதான் நடந்துக்கும். இவ சொல்றது எதுவுமே கேட்காது. உன்னை எனக்கு பிடிக்கல போமா அப்படின்ற மாதிரி கத்திட்டு அங்க இருந்து போயிடும். இவளுக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்போ ஹீரோயினை பத்தி தான் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா. இந்த குழந்தை ஹீரோயினி கிட்ட பேசுறப்போ ரொம்ப நல்லா சந்தோஷமாவே பேசியிருக்கும். ஹீரோயின்மே ரொம்ப நாள் கழிச்சு அந்த குழந்தைய மீட் பண்ணியிருப்பாங்க ஒரு டைம். அப்போ அந்த குழந்தையுமே ஹீரோயின் கிட்ட ரொம்ப சந்தோஷமா பேசியிருக்கும். நம்ம வேணா விளையாடுமா அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோயின்ட்ட கேட்டிருக்கோம். இதெல்லாமே யோசிச்சு பார்த்துட்டு இருப்பா இவளுமே. அதே போல ஹீரோயினி மறுநாள் ஸ்கூலுக்கே வந்திருப்பாங்க அந்த குழந்தைய பார்க்கணும் அப்படின்றதுக்காக. அவங்க கையால ஒரு சின்னோண்டு பொம்மையை செஞ்சுட்டு அந்த குழந்தைய பார்க்கறதுக்காக வந்துட்டு அந்த பொம்மையுமே அந்த குழந்தைகிட்ட கொடுப்பாங்க. அது சந்தோஷமா வாங்கி விளையாண்டுட்டு இருக்கோம். அதே டைமுக்கு அவங்க அம்மாவுமே அந்த சித்திகாரியுமே வருவா அந்த இடத்துக்கு. அந்த குழந்தையுமே அதோட கையில அந்த பொம்மையை வச்சுட்டு இருக்கும். இது யார் கொடுத்தா அப்படின்னா இவங்க தாம்மா எனக்கு கொடுத்தாங்க, இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அந்த குழந்தை சொல்லிட்டு இருக்கும். இந்த மாதிரி உங்கள்கிட்ட எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன், நமக்கு தெரியாத யாராவது ஏதாவது பொருள் கொடுத்தா அதை வாங்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன், நீ ஏன் தேவையில்லாம வாங்கின, ஃபர்ஸ்ட் அதை என் கையில கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை தூக்கி எறிஞ்சிடுவா. அதை பார்க்குறப்ப அந்த குழந்தைக்கு கஷ்டமா இருக்கும். அம்மா அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்க எனக்கு ஆசையா கிஃப்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்போ ஹீரோயின்மே அதை திருப்பியும் அந்த பொம்மையை எடுத்துட்டு அந்த குழந்தை கையிலே கொடுப்பா. இவளுக்கு டென்ஷன் ஆகிடும் அந்த சித்திக்காரிக்கு. திருப்பியும் அந்த பொம்மையை வாங்கிட்டு தூர எறிஞ்சிட்டு இந்த மாதிரிலாம் நான் வாங்கக்கூடாதுன்னு எவ்வளோ வாட்டி சொல்கிறேன், ஃபர்ஸ்ட் நீ வீட்டுக்கு வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து கூட்டிகிட்டு போயிடுவா. ஹீரோயினுக்கு தான் ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். இந்த சித்திக்காரியுமே ஸ்கூல்ல இருந்து வீட்டுக்கு வந்ததுமே அவள் ஹஸ்பண்ட்கிட்ட தான் இந்த விஷயத்தை எல்லாமே சொல்லுவா. இங்கே பாருங்க ஹீரோயினி அடிக்கடி வந்து இந்த குழந்தைய மீட் பண்ணிட்டு இருக்கா, இதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்ற மாதிரி அவள் ஹஸ்பண்ட்ட தான் சொல்லுவா. அவனுக்குமே என்ன பண்ணுன்னு தெரியாது, இவன் ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி அவன் யோசிச்சுட்டு இருப்பான். இவளுக்கு கொஞ்சம் பயமே வந்துடும். இப்போ ஹீரோயினி திருப்பி அந்த குழந்தைய அடிக்கடி மீட் பண்ணுறா. அப்போ ஒருவேளை அந்த குழந்தைய நம்மளோட ஹஸ்பண்டே நமக்கு இருந்து பிரிச்சுட்டு கூட்டிட்டு போயிடுவாளுன்ற பயம் வந்ததுனால இவ என்ன பண்ணுவா அப்படின்னா ஒரு பிளான் பண்ணி ஹீரோயினியோட டீம்ல அந்த திமிர் பிடிச்ச ஒரு பொண்ணு இருப்பாள், அவளை மீட் பண்றதுக்காக ஒரு ஹோட்டலுக்கு போயிருப்பா. அந்த பொண்ணுமே இவளை மீட் பண்றதுக்காக வந்திருப்பா. அப்போ அந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே வந்து கேட்பா, நீங்க ஏன் என்ன மீட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்குறப்போ இவளுமே சொல்லுவா நான் யார் அப்படின்ற விஷயத்தெல்லாம் சொல்றப்போ அதை கேட்டவனே அப்போ இந்த திமிர் பிடிச்ச பொண்ணுமே சொல்லுவா, ஓ நீ தான் ஹீரோயினோட புருஷனையும் அந்த குழந்தைய ஆட்டைய போட்டதா அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருப்பா. அப்போ அவளுமே எங்க பாரு, அது உனக்கு தேவையில்லாது, நான் இப்போ உங்ககிட்ட ஒரு உதவிக்காக தான் வந்திருக்கேன், நீ நான் சொன்ன விஷயத்த பண்ண அப்படின்னா நீ என்ன நினைக்கிறியோ அதை நான் செய்வேன், நீ என்ன ஆசைப்பட்டாலும் நான் உனக்கு கொடுப்பேன், நான் சொல்றதை மட்டும் நீ எனக்கு பண்ணி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பா. அப்போ இவளுமே சரி என்ன வேணும்னு சொல்லு அப்படின்றப்போ
இவளுமே சொல்லுவா, உன்னை இன்னும் கொஞ்ச நாள்ல ஸ்டோருக்கு மாத்தி விடுவாங்க உங்க டீமையே. நீ போகணும். நான் சொல்ற வேலையெல்லாம் நீ எனக்காக செய்யணும் அப்படின்ற மாதிரிலாம் கேட்கிறப்போ, இவளுமே நான் செஞ்சா எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ, நான் சொல்றத மட்டும் நீ செஞ்ச அப்படின்னா நீ ஆசைப்பட்டதெல்லாம் உனக்கு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி இவளுமே சொல்லி அங்கிருந்து அனுப்பி விடுவா அந்த பொண்ணையுமே. அங்க கட் பண்ணாங்க ஹீரோயினை தான் காட்டுவாங்க. ஹீரோயினுமே ரொம்ப சந்தோஷமா வீட்டுல சமையல்லாம் செஞ்சுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோனோட ஃப்ரெண்டுமே ரொம்ப சந்தோஷமா வந்து ஹீரோன்ட்ட சொல்லிட்டு இருப்பாங்க, இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி கிரெடிட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோ கால் பண்ணிட்டு உன்னை நான் மீட் பண்ணும், சீக்கிரம் இந்த இடத்துக்கு வா அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவளுமே அவசர அவசரமா கிளம்பி போய் ஹீரோ மீட் பண்ணுவா. அப்போ ஒரு சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிட்டு தான் போயிருப்பா. அப்போ ஹீரோமே என்ன இப்படி நீ ஒரு சாதாரணமா ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்க அப்படின்றப்போ, ஏன் என்னாச்சு நம்ம வேற எங்கேயும் போறோமா அப்படின்ற மாதிரி கேட்கிறப்போ ஹீரோ அது எதுக்குமே பதில் சொல்ல மாட்டான். ஃபர்ஸ்ட் நீ என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரெஸ் கடைக்கு தான் கூட்டிட்டு போவான். கூட்டிட்டு போயிட்டு அங்க இருக்க ட்ரெஸ் எல்லாம் எடுத்து பார்த்துட்டு இருப்பான், எந்த ட்ரெஸ் ஹீரோனிக்கு சூட் ஆகும்னு சொல்லிட்டு அவளுக்கு எந்த ட்ரெஸ் நல்லா இருக்கோ அந்த ட்ரெஸ் எடுத்து கொடுப்பான். ஒரு பிளாக் கலர் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருப்பான். அதை போட்டுட்டு ஹீரோயினி ஒரு இடத்துக்கு தான் ஹீரோ கூட்டிட்டு வந்திருப்பான். அதோட அந்த எபிசோட் முடியுது. நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.